ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஜுகீஸ் வியூவில் டோஃபு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோஃபு பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். பட் பன்னீர் வந்து பாலை திரிய வச்சு நம்ம செய்கிறோம். டோஃபு வந்து அப்படி கிடையாது, சோயா பீன்ஸை திரிய வச்சு பாலை எடுத்து செய்கிறது தான் டோஃபு. டோஃபுவில் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதனால் வந்து ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ் வந்து இந்த டோஃபு வந்து அதிகமாக ஃபுட்டில் எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டோஃபு உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டோஃபு சாப்பிட்றது மூலமாக நமக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கிறது, ப்ளஸ் வந்து அது ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. இந்த டோஃபு வச்சு நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ரைஸை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸை நான் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணுறது மூலிமா அதில் இருக்க டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேனில் வந்து ஒரு கியூப் சைஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க டோஃபுவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோஃபுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜில் மறந்துட்டனால நான் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம எல்லா மசாலாமே ஆட் பண்ணிட்டோம். ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே கோட் ஆகுற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 கப் வாட்டர் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில். அப்போ தான் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாயில் பண்ணுறப்போ. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து தண்ணி வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா அரிசி வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அரிசியை வந்து கையால் எடுத்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நான் மாற்றிட்டேன். இதெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளோட ரைஸ் வந்து நல்லா உதிரியாக ஆகும். சில பேர் வந்து பாயில் பண்ண உடனே எடுத்து செஞ்சுருவீங்க. அதை வந்து ஒரு
கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தட்டில் நம்ம அரிசியில் வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ வந்து ஒன்றோட ஒன்று அரிசி வந்து ஒட்டாது காஞ்சாலும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு தேவையான காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லியாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம், அதையும் ஆட் பண்ணியாச்சு. கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒயிட் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து பர்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம அயன் கடாயில் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறப்போ அயன் கடாய் யூஸ் பண்ண பாருங்கள். நம்மளோட வெஜ்ஜஸ் எல்லாமே நல்லாவே வந்து ஆயிலில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா ஆற வச்சிருக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபு பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு கண்டிப்பாக டேஸ்ட் கொடுக்கறது பெப்பர் தூள், கண்டிப்பாக அதை மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ அரிசி வந்து உடையாமல் சாதம் நம்ம வந்து பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான நம்ம டோஃபு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.